யாரும் 7 வருஷம் வீட்டில் உட்காந்ததே கிடையாது. தம்பி அவன் ஓட்டி போயிட்டு போகலாம். இப்போ இந்த கிளாஸ் வந்துட்டு ஏதோ டைம் ட்ரைவ் இங்கே பாருங்க, இங்கே டைம் ஆகிட்டுருக்கான். வீடியோ தான் எடுத்து இது ஒரு 2-3 வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இதை எடுத்து வச்சுட்டு தான் ஒரு ஸ்கூல்லையோ இல்லை 2-3 ஸ்கூல்லையோ போய் அங்கே போய் பஞ்சாயத்து பண்ணு வெயிட்டிங்கில் இருக்கேன். அந்த எடுத்துருக்கீங்க கார் எடுத்து 70 போன ஞாயிற்றுக்கிழமை கூட எடுத்தோம். அதுக்கு முந்தின வாரம் 2 நாள் லீவ் வச்சுருக்கீங்க. ஞாயிறு இப்போ கூட இந்த பக்கம் போயிடும். வஞ்சிப்பாளையம் சைடு போயிடும். நம்ம அழகான ரோடு ஃப்ரீயாக இருக்கும். ஸ்டடி பண்ணிவிட்டு லைட்டாக எக்ஸிலேட்டர் டக்குன்னு செகண்ட் கேட் அப்படியே அந்த ரோட்டுக்கு போயிடணும். வந்துட்டு இந்த ரோடை நம்ம எவ்வளோ சீக்கிரம் பிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிடணும். தேர்ட் கேட் மெயின் ரோட்டில் ஸ்ட்ரெயிட் ரோட்டில் கற்றுக்கிறத விட ஆமாங்க. அப்போ தான் வந்து ஆக்சுவலாக காரில் இதுதான் டிராஃபிக்லேயும் சந்துக்குள்ளே போனால் தான் டிராஃபிக்லேயும் ஓட்ட முடியும், ஹில்ஸில் ஓட்ட முடியும். எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வரும். ஆமாம், அங்கே உள்ள சந்துக்குள்ளே போயிட்டாலே இவராஜ் 15 நாள் நான் ஓட்டுனதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எடுக்கிறது முக்கியமான அது ரிவர்ஸ் வேறு வழி இல்லைண்ணா. இல்லைண்ணா, கடந்த இந்த 3 நாளாகவே உங்களுக்கு அது டஃப் காம்படிஷனாகவே ஆயிடுச்சு. நடிச்சிருக்கணும். ஸ்பீடாக போகிறது வந்து முக்கியம் இல்லை, முத்து ஸ்பீடாக கவனமாக போகிறோமான்றது முக்கியம். இப்படி ஹாரன் அடிச்சு இப்படி கட்டு அடிச்சு இப்படி உள்ள போய் நான் திருப்பி நம்ம போய் லவ் பண்ணிட்டு வருவோம். ஆனால் எனக்கு தெரியும்ண்ணா, கொஞ்சம் பைத்தியம் தானா? வீடியோ பார்க்காம இருந்தால் சந்தோஷம். பார்த்தாங்க அப்படி தானே போகிறாரு. அவர் வேறு அப்படி ஹாரன் அடிச்சு வந்து கட்டு அடிச்சு அங்கே போய் வண்டியை நிறுத்துருக்கு. நீயும் அப்படி தான் வண்டி ஓட்டுற. ஏன்னா நீயும் கொஞ்சம் பைத்தியம் தானே இருக்கு. மெதுவாக ஓட்டலாம், ஃபீல் பண்ணி லவ் பண்ணி ஓட்டுன்றேன். ஸ்பீடாக ஓட்டு, நான் உனக்கு தப்பே சொல்ல. அந்த ஸ்பீடையே ஃபீல் பண்ணி ஓட்டு. பட் என்ன, நீ கீரை டவுன் பண்ணியிருக்கணும். 5 கிலோ போயிட்டுருக்கோம். ஒன்று 3rd போட்டுக்கணும், இல்லை 4th போட்டுக்கணும். இன்னொரு தடவை கீரை குஞ்சு பார்த்தீங்கன்னா என்ன, இங்கே இருக்க 4 முடியை ஒவ்வொன்றா பிச்சுருவேன். 15 நாள் அதுக்கப்புறம் உனக்கு தாடியே வளரலான்னு காரணம் வச்சுருக்கோம். விழுக மாட்டேங்குதுன்னு சொல்லி இங்கே யாரையும் தூக்கிறாதுடா, அது கண்டிப்பாக விழுகும்டா. இது வந்து மிஷின்டா தம்பி. மிஷினோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். பட் நீ கரெக்டாக செஞ்சால் தான் அதனுடைய வேலையை அது கரெக்டாக செய்யும். தெரியா யுவராஜ் அவன் எப்படி வரான் பார்த்தீங்களா? அது எவ்வளோ பெரிய தவறான விஷயம். அவன் ஸ்கூலு அடுத்த ஸ்டாப்பில் தான் இருக்குது. அவன் ஸ்கூல் எங்கே இருக்குது? அங்கேருந்து 2 ஸ்டாப் தாண்டி தான் இருக்குது. கரெக்டாங்காடு பஸ் ஸ்டாப்பில் ரைட்டில் திரும்பினா தான் அவன் ஸ்கூலு. எனக்கு அது பெரிய ப்ரெஷராகவே இருக்குது மண்டைக்குள்ள. நான் யோசிச்சு பார்க்குறேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது அவங்கள விட்டுறலாமே. இல்லைண்ணா, இப்போ இவங்க போகிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? அது இந்த டூவில் இங்கே போகிறாங்கல்ல, அது வந்து ரொம்ப தவறான விஷயம். இந்த இடத்துல அவங்க போகிற தவறான விஷயம் இல்லை. சிட்டி நான் இப்படி தான் போவாங்க, அது ஏற்றுக்க முடியாது. அவங்க தான் இந்த ஸ்கூல் பொண்ணு கூப்பிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி லெஃப்ட்டில் போகணும். இதுவே இவர் இந்த ரைட்டில் போகிறதா இருந்தால் இங்கே போகலாம். ரிலாக்ஸ், பரபரப்பாக ஓட்டாத, ரிலாக்ஸ். டிரைவருன்னா இப்படி நிதானமாக ஓட்டணும். கஸ்டமர்ஸ் உட்காந்துருக்கும் போது கஸ்டமர்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கஸ்டமர்ஸ் பயப்படக்கூடாது. புரியுதா? இல்லைனா
நான் ஐடி வேலைக்கு தான் போகணும். ஐடி வேலைக்கே போய்க்க பிரச்சனை இல்லை. அப்பவும் பசங்களோட போகும்போது பசங்க பயப்படக்கூடாது. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை வண்டி இப்படி ஓட்டேன்னு பசங்க ஏற்கக்கூடாது. சரியா? போகலாம் தேர்லேயே போவோம். அந்த படபடப்பு இல்லாமல் பின்னால் எவ்வளோ ஜாலியாக உட்காந்துருக்கியோ அதே ஜாலியாக போகணும். இந்த ரைட்டில் போகிறதா இருந்தால் 2 வீலர் நடு ரோட்டில் போகலாம். மற்றபடி இப்படி நடு ரோட்டில் போகிறது வந்து குறைஞ்சது ஒரு 45-60 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போகணும். சைக்கிளில் வந்து அவ்வளோ ஸ்பீடு ஃபாலோ பண்ணி இவன் போகிறான் பாருங்க சைக்கிளில். இதுதான் கரெக்டு. சைக்கிளில் அவ்வளோ ஸ்பீடு போக முடியாது. அவங்களுக்கு வந்து டக்குன்னு இண்டிகேஷன் பண்ண முடியாது. நான் லெஃப்ட்டு போகிறேன் ரைட்டு போகிறேன் டக்குன்னு கையை போட்டு இப்படி திருப்பிட்டானா இங்கேருந்து வரவங்க தட்டிடுவாங்க. சைக்கிள் போகிறேன் மாவட்டத்தில் ஒரு அசால்ட்டில் போகலாம். ஆமாம், டக்குன்னு லெஃப்டாக ரைட்டாக லைட்டாக வண்டி இது பண்ணாலும் முடிஞ்சு மொத்தமாக சிரமமாகும். அதாவது உங்களுக்கு இதை வந்து இப்படி பிடிச்சி இப்படி பண்ணக்கூடாது. இப்படி கை வச்சு ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி 4வது கீர் விழுந்துச்சு அமுத்தேன். அழகாக விழுந்துச்சா சிரமப்பட்டேன். அப்படி தான் போடணும். இது இப்படி சைடில் பிடிக்கக்கூடாது. சரிங்களா? பர்ஃபெக்டாக வண்டி ஓட்டணும்னு நினச்சின்னா சத்தியமாக ஓட்ட முடியாது. சரியா? தவறு செஞ்சால் தான் அந்த தவறை நம்ம எப்படி செஞ்சோன்றதை உணர முடியும். 4வது கீர் போட்டோம் 5வது கீர் எல்லா ரோட்லேயும் சொல்லித்தரணும். இவர் அது சும்மா நேர் ரோட்டில் மட்டும் சொல்லி கொடுத்து அவங்கள இறக்கி விட்டு அவங்களுக்கு 10 வயசாக பிரயோஜனம் இல்லைங்க. ஆமாங்க, ஒரே ரோடு தான். 6 மணிக்கு வந்து 4 சிக்னல், 4 சிக்னல், ஏற்கனவே நம்ம கார் ஓட்டியிருப்பாங்க. அது டிரைவிங் பேசுகிற மாதிரியே ஓட்டினாருன்னு சொன்ன மாட்டீங்களா? இல்லை, அவர் டிரைவிங் மட்டும் தான் வந்திருக்காரு. அவர் கார் வாங்குறாங்க. சரி சரி, 10 நாளில் கார் வந்துடும். அந்த கார் வரும்போது நம்ம கம்ப்ளைண்ட் இல்லாமல் நம்ம போய் அந்த காரை எடுத்துகிட்டு வரணுன்ற இதுக்கு வந்திருக்கோம். சரி சரி, கார் அடிக்கணும், ஸ்லோ பண்ணணும், லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. அந்த கார் இப்படி இந்த கல்லை பிடிச்சிட்டே போகிறாரா, அதனால் நம்மளும் அவர் மாதிரி இந்த கல்லை பிடிச்சிட்டே போகணும். கொஞ்சோண்டு அந்த கேப் விட்டாலும் டூலரில் ஆமாம், புதுசாக போட்டால் கூட ஈர் வரும். போட்டால் 15 வருஷத்துக்கு சார் 20 வருஷம் இருக்குது கரண்ட். 20 வருஷம். உங்களுக்கு என்ன ஏஜ் ஆச்சு? இப்போ 42. உங்களுக்கு எப்படி இன்னும் சால்டா வந்து 5 வருஷத்துக்கு மேலே 60 வயசு கணக்கு போட்டாலும் அந்த டேட்டா ஸ்கூல் டிசி வச்சு தான் வாங்கணும். பட் நம்ம 5வது கீரில் வந்தோமா, 4வது கீர் இது போட்டுருக்கணும், போடணும். விழுந்துச்சு நமக்கு, விழுந்துச்சு நமக்கு, அழகாக விழுந்துச்சு. நீ என்ன பண்ண முடியும்? அதை பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுங்க, ரெனிவல் 2 வீலர் அவங்க மறுபடியும் ஓட்டி காட்டணும். ரெனிவல் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு இருக்கணும்னா அவ்வளோதான். அவர் மறுபடியும் போய் 8 போட்டு காட்டணும். அதுக்கு தனியாக உங்களுக்கு இப்போ பெனால்ட்டியோட கணக்கு பண்ணால் 3 வருஷம் ஆகிடும். புதுசாக எடுத்தோம்னா அவ்வளோதான், மொத்தமாக 5 ரூபா வரும். இப்போ ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் உள்ளே வரும். இப்போ ஆன்லைனில் அவர் லைசன்ஸில் இல்லை. மறுபடியும் புதுசாக போட்டால் இப்போ ஆன்லைனில் உள்ளே போயிடும். இப்போ இவரோட ஆதார் அடித்தாலே இவர் எப்போ லைசன்ஸ் எடுத்தாங்க 5 வருஷம் ஆச்சு நீங்கள் லைசன்ஸ் எடுத்து. ஆன்லைனில் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆன்லைனில் அப்டேட் பண்ணல. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆன்லைனில் அப்டேட் பண்ணல. கடந்த இப்போ 1 வருஷம் 1.5 வருஷமாக தான் அதிகமாக ஆன்லைனில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கு. அவங்கள விட்டுறணும். கேஸ் போகிற மாதிரி இருந்தால் அங்கே போய் ஃபைலெல்லாம் தேடணும் வேணும். ஆமாம், லைட் ஆகிடுச்சு. செகண்ட் லைசன்ஸ் நம்பர் மொபைல் நம்பர் போட்டால் தேடிக்கிற மாதிரி. ஆமாம், நம்ம ஆதார் நம்பர் டச் பண்ணிட்டாலேண்ணா நம்மளோட பூராத்தையும் கொண்டு வந்துடுறாங்க. ஆதார் நம்பர் இல்லைன்னா மொபைல் நம்பர் சொன்னாலே போதும். ஆதார் கார்டு, மொபைலு, பேன் கார்டு எல்லாம்
கிளச்சை ஃபுல்லாக பிடி, எக்ஸைட்டர் விட்டு கிளச்சை மட்டும் ஃபுல்லாக பிடி விழுந்துச்சா போகலாம். அப்போ நீ எத்தனை கீர் போட்ட? 5வது கீர் போடுறதுக்கு பதிலாக 3வது கீர் போட்ட, அவ்வளோதான். கரெக்டாக? ஏன் அவ்வளோ அவசரமாக போடணும்? ஆமாம், 2 பேத்துக்கு நடுவில் தான் போட்டியே. ஏன் முத்து தூக்கிடலாமா? முத்து எக்ஸைட் யூஸ் பண்ண முத்து. நீ எக்ஸைட் மிதி முத்து. இப்போ ஓவர்டேக் பண்ணுற முத்து. மிதி முத்து. அவ்வளோ விட்டு எக்ஸைட் விட்டுரு முத்து. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. வெயிட் பண்ண முத்து. கரெக்டா அப்படி விடு. லைட்டாக பிரேக் அவருக்கு போய்க்குவார், அவ்வளோதான். ஸ்லோ, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. வெயிட் பண்ணணும், இல்லாட்டி செல்வம் மிஸ் தான். சரியா? வெயிட் பண்ணணும், கிளச்சை விட்டுருக்கக்கூடாது. என்ன ரீசனுக்காகன்னு கேட்டீங்கன்னா, ரிலாக்ஸ், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். என்ன ரீசன்னா, எக்ஸைட் மிதிக்காது. நம்ம 5வது கீழே வந்துட்டு இருக்கோம். இப்போ ஸ்பீடு எவ்வளோ காட்டுது? 30 காட்டுது. 30 கீழ் போட்டுருக்கணும். இப்போ தான் கிளச்சை விட்டுட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணணும். எந்த சுச்சுவேஷன்லையுமே கிளச்சை டக்குன்னு விடக்கூடாது முத்து. கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். பிடிச்சி தான் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி தான் கிளச்சை விடணும். நம்மளோட நிரப்பலாம். அடுத்த இதில் யூட்டன் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்கோ. எக்ஸைட்டரை விட்டு லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. எங்கடா இந்த அண்ணன் நேராக மெயின் ரோட்லேயே போயிட்டு மெயின் ரோட்லேயே கூப்பிட்டாரான்னு நினச்சிக்காத. நாளைக்கு மாற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பிரேக், அவ்வளோதான். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு ஃபுல்லாக தெரியும். ஆஃப் கிளச்சு தான். பிரேக் விட்டுருங்க அவ்வளோதான். அண்ணா வந்துக்கிட்டே இருப்பாங்க திருப்பிக்கும். நீ வந்தீங்கன்னா 2 வீலர் அசால்ட்டாக வருவியா? என்ன பண்ணுவேன்? செகண்ட் கீர். இப்போ நான் கார் யூட்டன் பண்ணுறேன். இப்போ நீ 2 வீலர் அங்கே வருவேன். என்ன பண்ணுவேன்? நில்றா டே எப்படின்னு இல்லை சொல்லவே மாட்டியா? அப்போ அந்த மாதிரி தான் அவங்களும் வருவாங்க. நம்ம தான் கவனிச்சு போகணும். ஸ்லோ போகலாம். வண்டி யார் ஓட்டுறாங்கன்னு தெரியாமே திட்டிட்டு நீ 2 வீலரில் வருவீங்கள. இப்போ அவங்க வந்தால் என்ன தப்பு? நம்ம குறுக்க போனால் தான் அவங்க நிற்பாங்க. ஃப்ரீயா பட்டை கிளப்புறாங்க வரக்கா. கீர் மாத்திரை வேலையே கிடையாது. இல்லைண்ணா இருக்குது. ஆட்டோமேட்டிக் எடுத்தால் தான் கீர் மாத்திரை வேலை வராது. அக்கா விட்டுரு. 2 பேரும் அக்கா விட்டுரு, அவ்வளோதான். வண்டி எக்ஸைட்டர் மிதிக்கும்னு நினைக்காதரா. ஃபுல்லாக கிளச்சை போடுறான். 5வது கீரில் வந்தோம், மறுபடியும் ஸ்பீடு கம்மியாகிடுச்சு. 3வது கீர் போடணும்னு நினைக்கணும். கால் எடுத்து எக்ஸைட்டர் புரியுதா? மறுபடியும் லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. சுச்சுவேஷன் வெயிட் பண்ணி செகண்ட் கீர் போடு. பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை விட்டுட்டு லைட்டாக எக்ஸைட்டர். ஸ்பீடு எச்சா எப்படி கீர் மாத்திரமோ முத்து. ஸ்பீடு கம்மியாக கீரை கம்மி பண்ணி ஆகும். போடுங்க 3வது கீர். மாடல் காரணம் 2 வேரியன்ட் அண்ணா. 2 வேரியண்ட்லாம் கிடையாதுண்ணா, ஏகப்பட்ட வேரியன்ட் இருக்குது. இவி, கியர்லெஸ், மேனுவல். அண்ணா அது உங்களுக்கு தெரிஞ்சது கீரு ஆட்டோமேட்டிக்கு. ஈவிலையும் ஆட்டோமேட்டிக் தான். ஏறிக்கலாமா? பழைய பஸ் ஸ்டாண்டா பாண்டி நகர் போகுது. என்ன பொறுமையாக போகலாம். இப்போ மெதுவாக போகலாம். சரியா? 3வது கீரை 4வது கீரை போட்டு போகலாம். நீ வாட்டு வண்டி கட்டியில் விட்டுட்டு அப்புறம் பொறுமையாக போகலான்னீங்கன்னா எங்கிட்ட எக்ஸைட்டர் இல்லை ராஜா. யுவராஜ் சொல்லும்போது டக்குன்னு பேக்கை பிடிங்கிருங்க. சரிங்களா? தலையை மட்டும் வெளியே வச்சுக்கோங்க. டக்குன்னு இதே டிரைவிங் ஸ்கூல் காராக இல்லாமல் இருந்ததுன்னா பிடிங்கிடலாம். டிரைவிங் ஸ்கூல் அப்போ பேக்கை வெளியே தொங்க போட்டு விளையாட்டு எது இதில் விளையாடுறதுன்னு தெரியாமல் மெதுவாடா தம்பி. பரமா உசுறு பயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படிங்கிற மாதிரி காட்டாத. போகலாம். இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருந்திருக்கும். ஆனால் 3 மீட்டர் தான் இவன் வந்தது இருக்கும். பட் அந்த பஸ்ஸுக்கு பின்னால் 10 மீட்டர் இடைவேளை விட்டு வரணுங்கிறாங்கல்ல. அந்த 10 மீட்டர் இடைவேளை பார்க்கும்போது இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த 10 மீட்டர் இடைவேளை பஸ்ஸுக்கு மட்டும் கிடையாதுன்னா முன்னால் நடந்து போகிற ஆளுக்கு வந்து ஒரு ஆள் நடந்து போகிறாங்கன்னா அந்த ஆளோட செருப்பு நமக்கு
ஒரு டூ வீலர் முன்னால் போகுதுன்னா இந்த டூ வீலரோட டயர் நமக்கு தெரியும். இன்னும் எக்ஸைட் மீதி அதனால் அந்த டயர் மறைய தெரியுதா, மறைஞ்சிட்டா இடிச்சிருக்கும். இப்போ பாருங்கள் டயர் தெரியுதா, இதுதான் அந்த 10 மீட்டர் கான்செப்ட் புரியுதுங்களா? அந்த 10 மீட்டர் கேப் இன்னும் சொல்கிறதுக்கு காரணம் அந்த டயரை பார்த்தா தான் தெரியும். டயர் கம்பல்சரி நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கணும். முன்னால் போகிற வண்டியோட டயர் பட்டுக்கிட்டே இருக்கணும். டயர் மிஸ் ஆனப்போ ஏன் முத்து நம்ம குடும்பத்தோடு தூக்கி காரில் ஏற்றிருப்பீங்க? நான் இல்லைண்ணா, சும்மா சொல்லாத, நான் பார்த்தேன். நான் இல்லை. ஸோ திருப்ப முடியாது. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். வெயிட் பண்ணு, சுச்சுவேஷன் வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, வெயிட் வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. பிரேக்கை மட்டும் விடு. அவ்வளோதான். இப்போ காலை எடுத்துட்டு லைட்டாக எக்ஸலேட். மறுபடியும் சுச்சுவேஷன் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. மறுபடியும் பிரேக்கை மட்டும் விடு. இப்போ கிளச்சை விட்டுட்டு லைட்டாக எக்ஸலேட். அந்த சுச்சுவேஷனை வெயிட் பண்ணி ஃபீல் பண்ணணும். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோ, எக்ஸலேட்டரை விட்டுரு, ஃபுல்லாக கிளச்சு, இண்டிகேட்டர் போடு. வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, ஃபுல்லாக கிளச்சு, வெயிட் பண்ணுவோம். ஃபுல்லாக கிளச்சு கிளச்சு இந்த காலை எடுக்கக்கூடாதுடா தங்க. பரவாயில்ல, வண்டி வந்துடுச்சுல்ல. நீ அங்கேருந்து வந்த ஸ்பீடுக்கு வண்டி இங்கே வந்துடும். இப்போ நீ கிளச்சு காலை பாதி எடுத்துட்டேன். நியூட்ரல் பண்ணிட்டு தான் கால் பாதி எடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ ஹேண்ட் பிரேக் போட்டு சாவி ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீர் போட்டுட்டு காலை எடுத்துக்கணும். ஏன் சாமி 5 மினிட்ஸ் வந்துடுவேன். சொல்லு சாமி. புண்ணியமாக போவோம், போட்டுறமா வந்துடுறேன். சரி வந்துட்டேன் 5 நிமிஷம் வந்துட்டேன். கொஞ்சம் தண்ணி போட்டுரு சாமி.